ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் இந்த சாயப்பா அவ்வளவு சுலபமாக யாருக்கும் என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் அள்ளி கொடுக்கறது கிடையாது. ஆனால் என் அன்பு பிள்ளையான நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட, ரொம்ப கவலைப்பட்டுட்ட, ரொம்ப துன்பமும் பட்டுட்ட, துயரத்தையும் பார்த்துட்டேங்கிறதுனால தான் இனிமேலாவது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக என் அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் கலந்த வார்த்தைகளை உனக்காக கொடுப்பதற்காக உன்னை தேடி வந்திருக்கேன். வாழ்க்கையில் நீ செய்கிறது தான் சரி, நீ போகிற பாதை தான் சரின்னு நினைக்காத. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் நீ அறியாமலேயே தவறாக போகலாம். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்தாலும் அதுக்காக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காம வாழ்க்கையில் இதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு தாண்டி போய்கிட்டே இரு. ஒவ்வொரு நொடியும் உன் வாழ்வில் நீ வெற்றிக்காக போராடு. ஆனால் அந்த வெற்றியில் மற்றவங்க துன்பப்படும்படியாக எந்த விஷயத்தையும் நீ செஞ்சிடாத. உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சரியாகணும்னா இப்போதைக்கு நீ கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போதும். ஏன்னா பொறுமை எல்லாத்துக்குமே நல்ல பலனை கொடுக்கும். காலதாமதம் ஆனாலும் உனக்கான விஷயங்களை உன் சாயப்பா நான் நல்லபடியாக முடிச்சு கொடுப்பேன். கோபம் வரும்போது எதையும் சுலபமாக தூக்கி எறிஞ்சு கோபத்தை ஆக்ரோஷமாக வெளியே காட்ட முடியும். ஆனால் கோபம் வரும்போது அந்த கோபத்தையே வெளியே தூக்கி எறிபவன் மட்டும்தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும்னு நான் உனக்கு சொல்லியிருக்கேன். அப்படி இருக்கும்போது ஒன்றுத்துக்கும் உதவாத இந்த கோபத்தை தூக்கியே உன் தலைமையில வச்சு சுமந்துக்கிட்டு இருக்க. முதல்ல அதை தூக்கி எறி. கோபம்ங்கிற குணம் உனக்குள்ள இல்லாத அளவுக்கு பொறுமையை மிக இறுக்கமாக பிடிச்சிக்கோ. உன்னை சுற்றி நடக்கிற எந்த ஒரு செயலையும் நீ சுலபமாக நினச்சிட வேணாம். ஏன்னா இங்கே காரணம் இல்லாமல் காகம் கூட கரைவது கிடையாது என் தங்கமே. நீ தவறு செஞ்சா உன்னை திருத்துறதுக்கும் நீ நல்வழியில் போகிறதுக்கு உனக்கு வழிகாட்டவும் உன் சாயப்பா நான் இருக்கும்போது உன் வாழ்க்கை பயணம் இனி சுகமாகவே இருக்கும். உன் மனசுக்கு நிழல் தரும் மரமாக இந்த சாயப்பா உனக்கான வரத்தை கொடுக்க போகிறேன். இனி எல்லா சங்கடங்களும் சந்தேகங்களும் ஏமாற்றங்களும் குழப்பங்களும் கவலைகளும் எல்லாமே முடிஞ்சு போய் உன் வாழ்க்கையில் நீ நல்ல சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இனிமேலும் நான் மனசு கஷ்டமாக இருந்தேன் அதனால் எரிச்சல் பட்டு பேசிட்டேன், கோபமாக இருந்தேன் அதனால் ஆத்திரப்பட்டு பேசிட்டேன்னு உன் மனநிலைக்கு ஏத்தாற் போல பேசுகிறத நிறுத்திடு. உன் மனநிலை கஷ்டமாக இருக்கோ சந்தோஷமாக இருக்கோ எப்போதுமே ஒரே மாதிரி அன்போடு கூடிய வார்த்தைகளை பேசி பழகு. அடுத்தவங்க யார் என்ன நினைக்கிறாங்கன்னு நீ எப்போதும் கவலைப்பட வேணாம். ஏன்னா வாழ்க்கையை வாழும்போது உனக்கு பிடிச்ச மாதிரி உன் வாழ்க்கையை வாழணுமே தவிர நம்ம பிடிச்சதை செஞ்சால் அடுத்தவன் என்ன நினைப்பானோன்னு யோசிக்க ஆரம்பிச்சின்னா வாழ்க்கை மிகவும் கஷ்டமானதாக மாறி போயிடும். எப்போவுமே எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, எனக்கு நல்லது செய்ய யாரும் இல்லை, எனக்கு துணையாக எனக்கு ஆதரவாக யாரும் இல்லைன்னு உனக்காக யாரும் இல்லை என யோசிப்பதை விட்டு விட்டு உன்னை நம்பி யார் இருக்காங்க, நீ யாருக்காக என்ன நல்லது செய்கிறன்னு யோசிச்சின்னா உன் வாழ்க்கையே பலவிதமாக பல மடங்காக பல்வேறு விதமாக மாறி போயிடும். எப்போவுமே உன் மனசாட்சிக்கு மட்டும் உண்மையாக இருந்தால் போதும். நீ யார் எப்படிப்பட்டவன்றத யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் பண கஷ்டத்தையும் உன் மன கஷ்டத்தையும் பார்த்து தான் உனக்கு அருளையும் ஆசீர்வாதத்தையும் அனைத்து விதமான சகல செல்வங்களையும் அள்ளி கொடுக்கறதுக்காக நான் உன்னை தேடி வந்திருக்கேன். இனிமே உன் வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். உன்னுடைய விருப்பமும் நிச்சயமாக நிறைவேறும். நீ எதை பற்றியும் தேவையில்லாமல் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. அதையும் தாண்டி உன் மனசு சோர்வாக இருக்கு நீ நினச்சினா உனக்கு யார் அன்பான வார்த்தைகளை ஆறுதலாக பேசுவாங்களோ நம்பிக்கையோடு பேசுவாங்களோ அவங்கக்கிட்ட போய் நேரத்தை செலவிடு. அவங்ககிட்ட பேசினா அவங்க வார்த்தையிலேயே உன் மனசு காயத்துக்கு மருந்து போட்டு வைத்தியமும் பார்த்து விடுவார்கள் தானே. அப்படி உனக்கு தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் தரக்கூடிய மனிதர்கள் யாராவது உன் பக்கத்தில் இருந்தால் நீ எப்பவும் அவங்க கூடவே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ. அதுவும் ஒரு வகையில் உனக்கு நல்லதாகத்தான் இருக்கும் என் தங்கமே. என் அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றதால இப்போ உனக்கு என்ன நன்மைன்னு யோசிக்கிறியா? என்னன்னா நீ நினச்ச எல்லாமே நீ உனக்கு சுமூகமாக முடியும். நீ அமைதியாகவே என்னை நம்பி பொறுமையாக நம்பிக்கையாக காத்திருந்தீனா நீ எதிர்பார்த்த விஷயங்களையும் உனக்கு அமைதியாகவே நான் முடிச்சு கொடுத்துருவேன். கூடிய சீக்கிரமே உன்னுடைய பொறுமையும் அமைதியும் உன் வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை தரப்போகுது. நான் சில நேரங்களில் உன்னை தனிமைப்படுத்துவதற்கு காரணமே நீ உன்னையும் உன்னை சுற்றி இருக்கிற துரோகிகளையும் அடையாளம் கண்டுகொள்ளணும் என்பதற்காக தான்.
என் ஆசீர்வாதத்தோட என்னுடைய துணையோட நீ எல்லா காரியங்களையும் வெற்றி பெறுவ. இந்த சாயப்பா உனக்காக இருந்து வெற்றி தருவேன்.